இதயக்கணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம். அதாவது இதயக்கணி இதில் வாசகர்களால் அதிகம் விரும்பப்படும், படிக்கப்படும், ரசிக்கப்படும் ஒரு விஷயம் வந்து கேள்விகளின் சங்கமம், கேள்வி பதில். அதை வந்து ஒரு இடைவெளி விட்டுட்டோம், அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். அது என்னென்னா, நாங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மற்ற நாளிதழ்கள், மற்ற வார இதழ்கள் இதிலெல்லாம் வர்ற அந்த கருத்தை ஒட்டி அது மாறுபட்ட கருத்தோட. அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இதயக்கணி இத்தனை வருஷங்களில் வந்து இந்த கேள்வி பதில் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப நான் விரும்பி ரொம்ப ரசித்து எழுதுறது வந்து பதில்கள் தான். அந்த பதில்களை வந்து வாசகர்களுக்கு சொல்லும்போது அது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதை கேள்வி பதில் விஷயங்களை நான் சொல்கிறேன். பழனி என் ராமகிருஷ்ணன், கல்லுக்குழி ரவீந்திரன் 2 பேரும் கேட்டிருக்காங்க. கேள்வி: இதயக்கணி படம் 200 நாள் ஓடியதற்கு விசேஷ காரணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், பதில் சொல்லியிருக்கேன். இதயக்கணியின் வெற்றிக்கும் அதன் நீண்ட நாள் சாதனைக்கும் இதயக்கணி இதழின் பங்கு பிரதானமானது. அதனை சென்னை நகர எம்ஜிஆர் பற்றாளர்கள் அறிவர். நமது உழைப்பு எத்தகையது என்பது வெளிப்படை. எம்ஜிஆரை நேசிப்பவர்களை பற்றி பரிபூர்ணமாக நாம் அறிய ஒரு வாய்ப்பு இதயக்கணி படத்தின் மூலம் கிடைத்தது. அதற்காக ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் ஒரு தெளிவு கிடைத்தது. ஞாயிறு மட்டுமே கூடுவது என்ற சிந்தனையை மாற்றி இருக்கிறது இதயக்கணி திரைப்படம். அதாவது பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லோரும் கூடுவாங்க. அன்றைக்கி ஒரே கோலாகலமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும், ஒரே ஆட்டமாட்டமாக இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டுமே இலக்காருங்கிறது அது இனி வந்து மாறும். அது மாறுறதுக்கான ஒரு சிந்தனையை வந்து இதயக்கணி திரைப்படத்தின் மூலமாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதுதான் அந்த பதிலுடைய அர்த்தம். இது ஒரு பற்றி அந்த எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை வந்து ஒரு புஸ்தகமே எழுதுவேன். அடுத்த கேள்வி: ஆர் ஆனந்தன், வெள்ளம்பி, ராணிப்பேட்டை மாவட்டம். ஓய்வூதியம் கேட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் செய்தும் செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி செய்யாததை இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஓய்வூதியம் அறிவித்திருப்பது பற்றி தங்கள் கருத்து என்ன? அதுவும் போராட்டக்காரர்களுக்கு திருப்திகரமாக இல்லை. பதில் சொல்கிறேன். அரசின் நிதி நிலைமை சரியில்லை என்ற காரணம் இழித்தடிப்புக்கு வழிவகுத்தது. இனி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் அடுத்து வரும் ஆட்சி அதை எதிர்கொள்ளட்டும். அடுத்த வர ஆட்சி மாறி யார் வந்தாலும் சரி மாட்டிக்கட்டும் அப்படின்னு என்ற தொலைநோக்கு பார்வை இப்படி ஸ்டாலினை அறிவிக்க வைத்துள்ளது அப்படி சொல்லியிருக்கேன். நை முகமது ஹனீஃபா, கீரனூர், புதுக்கோட்டை கேள்வி கேட்டிருக்காங்க. சென்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடியார் திமுக கிடைத்த எதிர்க்கட்சி அந்தஸ்து வரவிருக்கும் தேர்தலிலும் கிடைக்குமா அப்படி கேட்டிருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். ஏன் ஆளும் கட்சி அந்தஸ்து அதிமுக கூட்டணி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாதா? 2026 தேர்தல் தமிழகம் இதுவரை சந்தித்திராத அனுபவங்கள், முடிவுகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர் குணசேகரன் புவனகிரிலிருந்து கேட்குறாரு. அதிமுகவின் முதல் 5 தேர்தல் வாக்குறுதிகள் ஆசிரியரின் பார்வையில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பதில்: திமுகவின் இலவசங்களையே அடுத்து வரும் ஆட்சியாளர்கள் தொடர்ந்தால் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 15 லட்சம் கோடியாக உயரும் என்று சீமான் பேசியிருப்பது தான் நமது கருத்தாகும். மக்கள் வரிப்பணத்தை இப்படி செலவிட்டு உழைக்காது இருப்பதற்கு வழிகாட்டும் செயலை நீதிமன்றமே தலையிட்டு தடுக்கலாம். நீதிமன்றங்கள் வந்து அவங்களே வந்து வழக்கு போட்டு இது பண்ணி தடுக்கலாம். நேர்மையான அரசாக இருந்தால் சட்டமே இயற்றலாம். இதுக்கு ஒரு சட்டமே இயற்றலாம். மாநில அரசு நம்ம பார்லிமெண்ட்லேயும் சட்டம் இயற்றலாம். இது மாதிரி வந்து அதாவது இலவசங்களை பற்றி அறிவிக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வரணும். இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் கூட மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் பிஜேபி உட்பட எல்லோரும் இலவசங்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா எல்லாம் வேஷம் போடுறது தான். அரசியல் தலைவர்கள்லாம் வேஷம் போடுறாங்கிறதுக்கு இந்த இலவசம் என்ற ஒரு உதாரணம். நம்ம வரிப்பணம் போகுதுங்க, நம்ம வரிப்பணம் கையை விட்டு போகுது. அதை எடுத்து இது பண்ணுறது இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா, யார் இடம் கொடுத்தா? அடுத்து எஸ்ஆர் சக்திவேல், திண்டுக்கல் 5. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எம்ஜிஆர் ஆட்சி எப்படி கையாண்டிருக்கும்? பதில்: பிரச்சனையே எழுந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. என் கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை. ஏ ஃபாரூக், தூத்துக்குடி 2. ஆட்சியில் பங்கு கேட்பது தொண்டர்களின் கோரிக்கை என்று சொல்கிறாரே ராகுல் காந்தியின் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி. அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். காங்கிரஸின் விருப்பம் என்று சொல்ல தைரியம் இல்லாமல் தொண்டர்களை காரணம் காட்டுகிறாரே அப்படி சொல்லியிருக்கேன். ஆர் ஆனந்தன், பழனி.
இந்தியாவுக்கு அதிக தொல்லை கொடுப்பது அமெரிக்காவா சீனாவா? பதில், இரண்டும் தான். ஆனால் ட்ரம்ப் மூலம் அமெரிக்கா உலகிற்கே தொல்லை தருகிறது. இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்க்குறீங்களா? ட்ரம்ப் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவலி. அந்த தலைவலி எப்போ தீருங்கிறது பார்க்கணும். சோழமலை கோட்டையூர் காரைக்குடி அவர் கேட்குறாரு, 40 ஆண்டுகால நண்பர் எம்ஜிஆர் என்ற கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சி செய்த போது சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பாராட்டி பேசியது உண்டா? பதில் சொல்லியிருக்கேன். பாராட்டா? அதுவும் கருணாநிதியிடமா? எம்ஜிஆர் ஆட்சியின் சத்துணவை குறை சொன்ன கருணாநிதி பின்னர் அதுபோல் பல திட்டங்களை பின்பற்றி தனது ஆட்சியில் தொடர்ந்தாரே, அதுதான் எம்ஜிஆர் ஆட்சிக்கான பாராட்டு அப்படி சொல்லியிருக்கேன். எம்சி பொன்னுசாமி மரம்புடுங்கி கவுண்டன்புதூர். மரம்புடுங்கி கவுண்டன்புதூர் ஒரு ஊர் இருக்குது பொள்ளாச்சி பக்கத்தில். அவர் கேட்டிருக்காரு, எம்ஜிஆர் இருந்தபோது போஸ்டரில் அண்ணா பெரியார் படங்களை வெளியிட்டனர். ஜெயலலிதாவோ அண்ணா எம்ஜிஆர் படங்களை அளவு மாறி மாறி வெளியிட்டனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் போட வேண்டும் என்பதற்கு பதிலாக ஜெயலலிதா படத்தையும் தன் படத்தையும் போட்டுக்கொள்கிறாரே அப்படி சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கேள்வி, அதாவது குமரி மாவட்டத்திலேருந்து கொட்டில்பாடு மரிய ஜார்ஜ், எம்ஜிஆரை பற்றி ராமாபுரம், அதாவது எம்ஜிஆர் வளர்ப்பு மகள் பேட்டி பார்த்தீர்களா? பல உண்மைகளை கேட்க கசப்பாக இருக்கிறது. பதில் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு தெரிந்த உண்மைகளை சொன்னாலும் கசப்பாக தான் இருக்கும். எம்ஜிஆர் இருந்தவரை அவரது எந்த குடும்பமும் அவரை மீறி தலை தூக்கியதில்லை. அது தொடர்ந்திருக்க வேண்டும். அவருக்கு பின்பும் அதுதான் அவருக்கு செய்யும் மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். கே அப்பன்ராஜ் கலைவாணி பழனி, திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றலாம் என்ற நீதிபதியின் தீர்ப்பை திமுகவினர் விமர்சனம் செய்கிறார்களே, அது பகிரங்க மிரட்டல். சரஸ்வதி ஸ்ரீவில்லிபுத்தூர் கேட்குறாங்க, ஊழலின் தொடக்கம் எது, முடிவு எது? விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார், முன்போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் என்ற பாடல் வரிகளிலேயே பதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். தீனதயாளன் பழனி அவர் கேட்குறாரு, திமுக மந்திரிகளின் பேச்சில் ஆணவம் தெரிகிறதே, அது ஆணவம் இல்லை பயம் அப்படி சொல்லியிருக்கேன். மார்ச் மாதத்தல் காசிமேடு சுந்தர் நாகர்கோயில் அவர் கேட்குறாரு, எடப்பாடியை வைத்து விழா நடத்தினீர்கள் என்பதற்காக எம்ஜிஆர் ரசிகர் கூட உங்களை குறை சொல்கிறார்களே, அதாவது இதயக்கனி படத்தினுடைய வெற்றி விழா, அதை பற்றி கேட்குறாரு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், அப்படி குறை சொல்பவர்கள் இதயக்கனியின் வெற்றிக்காக ஒத்துழைக்காதவர்கள். அப்படி குறை சொல்பவர்கள் இதயக்கனி படத்தின் வெற்றிக்காக ஒத்துழைக்காதவர்கள். இதயக்கனி திரைப்படத்தினை அதிமுக தலைமையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பம் முதலே பாடுபட்டேன். நான் கோடு போட்டேன், நண்பர்கள் ரோடு போட்டு விட்டனர், அவ்வளவுதான். எம்ஜிஆரையே பின்பற்றாதவர்கள் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் தான். எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணாதவங்க, அவரை கொள்கைகளை பின்பற்றாதவங்க, நல்ல பண்புகளை பின்பற்றாதவங்களாம் எல்லாமே வாய்ச்சொல் வீரர்கள் தான். அடுத்த கேள்வி, பெரிய ஜார்ஜ் குளச்சல் குமரி மாவட்டம். பிரேமலதா திமுக கூட்டணிக்கு வந்தது அவர்களது கல்லூரியை விலை பேசிய தவணை விவகாரம்தான் காரணம் என்கிறார்களே, உண்மையா? அதாவது விஜயகாந்த் நடத்தினார்களே அந்த கல்லூரியை பற்றி மேட்ரு, அது விலை பேசுகிற விவகாரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பதில், ஆம் இல்லை என்றால் சொல்ல முடியும். பணம் தான் பிரதானம் என்பது இந்த கொள்கை கூட்டணியின் பின்னணி. பணம் எதுவும் செய்யும், பணம் 10 செய்வாங்களே, அந்த 10 ஒன்று தான் இப்போ இந்த கூட்டணி நடந்திருக்கு. பழனி எஸ் உலகநாதன் பெருங்குளத்தூர் சென்னை 63 கேட்குறாரு, கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆன பின்பும் நடிகர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச தயங்குவது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நான் சொல்கிறேன், வாயை பிடுங்கிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான். இந்த பயம்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் பாரத பிரதமர் மோடியையும் ஆட்டி படைக்கிறது. இந்த இருவரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து நீங்கள் பார்த்ததுண்டா? துரையப்பா திருச்சி 19 கேள்வி, அரசியல் தலைவர்கள் காமராஜர் ஆட்சி தருவோம், எம்ஜிஆர் ஆட்சி தருவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கருணாநிதி ஆட்சி தருவோம் என்று திமுக உட்பட யாரும் சொல்வதில்லையே, ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், சொன்னால் முதலுக்கே மோசம் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கேன். என் ராமகிருஷ்ணன் பழனி, விஜய்க்கு புரட்சி தளபதி என்ற பட்டத்தை செங்கோட்டையன் கொடுத்துள்ளாரே. பதில் நான் சொல்லியிருக்கேன், அடடா இந்த பட்டங்கள் படுத்துகிற பாடு இருக்கிறதே சொல்லி மாளாது.
நமக்கெல்லாம் சுய சிந்தனை இல்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஆர் ரகுநாதன், ராஜபாளையம். அதிமுக தொடங்கிய பிறகு கட்சி சார்பில் அண்ணா என்ற பெயரில் எம்ஜிஆர் நடத்திய பத்திரிகை என்ன ஆனது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது எம்ஜிஆர் அமரரானவின் நின்று போனது. பின்னர் வந்து அதிமுக தலைமை அதை நடத்தியிருக்க வேண்டும். அதில் ஆனால் நடத்தலை. ஏன்னா அதை துதிபாட முடியாது இல்லையா, அதுதான் பிரச்சனை. தமிழக அரசின் கடந்த இடைக்கால பட்ஜெட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பதில், அதாவது பாரூக்கு திருப்பலாய்த்துறை தஞ்சை மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காரு இந்த கேள்வியை, இடைக்கால பட்ஜெட் பற்றி. நம்முடைய அனுமதியின்றி தான் தோன்றித்தனமாக வரி பணத்தை வீணாக வாரி இறைத்துள்ளனர். வளர்ச்சி பாதைக்கு எந்த வழியும் இல்லை. ஊழல் பெருக்கெடுக்க திட்டம் போட்டு வேலை செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீனிவாசன், பழனி கேட்டுக்காரு. ராஜ்யசபாவில் கமல் பேசியது புரியவில்லை என்று பலரும் விமர்சனம் செய்கிறார்களே, அது வந்து பதில் சொல்லியிருக்கேன். அது சபையின் தலைவருக்கு புரிந்திருக்குமா என்பதுதான் முக்கியம், அவரிடம் கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.